மத்திய பிரதேச மாநிலம் மைகார் மாவட்டத்தில் பாடப்புத்தகத்தின் காகிதங்களில் பள்ளி குழந்தைகளுக்கு மதிய உணவு வழங்கப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மத்திய பிரதேசத்தில் உள்ள ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல குழந்தைகளுக்கு சத்துணவு சாப்பாடு கொடுத்துருக்காங்க. எதில் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா நியூஸ் பேப்பரில் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி நியூஸ் பேப்பரில் கலந்த ஒரு சாப்பாடை பெரியவங்களே சாப்பிடக்கூடாது. ஆனால் கவர்மெண்டே குழந்தைகளுக்கு எப்படி சுடுசோரை அந்த பேப்பரில் வச்சு கொடுத்தாங்க. இப்படி சூடான சாப்பாடை பேப்பரில் வச்சு கொடுத்து அந்த பேப்பரில் இருக்கிற இங்கு மூலமாக அது இந்த சாப்பாடு உடம்புக்குள்ளே போச்சுன்னா என்னென்ன பிரச்சனை வரும், எதனால் நியூஸ் பேப்பரில் சாப்பாடு கொடுக்கக்கூடிய விஷயத்தை பல நாடுகளிலே தடை பண்ணி வச்சுருக்கிறாங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஹாய் மச்சான், நான் உங்கள் ஏஜே. இதனால் இது பிரச்சனை அப்படின்னா அந்த நியூஸ் பேப்பரில் எழுதியிருக்கக்கூடிய அந்த இங்கில் என்னென்ன கலந்துருக்கும் அப்படின்னா லெட், கேட்மியம், குரோமியம் அப்படிங்கிற ஹெவி மெட்டல்ஸ் அதில் கலந்துருக்கும். அது மட்டும் இல்லைங்க, அரோமேட்டிக் ஹைட்ரோ கார்பன்ஸ் அண்ட் சம் மினரல் ஆயில்ஸ் இதெல்லாம் கலந்துருக்கும். இந்த மாதிரியான இங்க் இருக்கக்கூடிய ஒரு பேப்பரில் சூடாக சாப்பாடை வச்சு நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய அந்த இங்கில் இருக்கக்கூடிய அந்த வேதிப்பொருட்கள் எல்லாம் ஹீட்டு தாங்க முடியாமல் அந்த சாப்பாடுக்குள்ளே மொத்தமாக போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. அடுத்து முக்கியமானது தெர்மல் மைக்ரேஷன். இந்த தெர்மல் மைக்ரேஷன் அப்படிங்கிறது வேற ஒன்றும் இல்லை, உயர் நச்சுத்தன்மை அடைகிறது. 50லேருந்து 100 டிகிரி வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு சாப்பாடு பொருளை பேப்பரில் வச்சு நம்ம சாப்பிடும்போது நம்ம உடம்புக்குள்ள லெட், கேட்மியம், குரோமியம், இந்த சம் மினரல் ஆயில்ஸ் அப்படின்னு சொன்னால அது எல்லாமே சேர்ந்து உடம்புக்குள்ளே போகிறது ரொம்ப ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயம். இது உடம்புக்கு நல்லதில் தீங்கு விளைவிக்கக்கூடியது. இங்கில் கலந்துருக்கக்கூடிய மினரல் ஆயில் மற்றும் ஹைட்ரோ கார்பன்ஸ் அப்படிங்கிறது ஒரு ஜெனடாக்சிக் கார்சினோஜன். இது கலந்துருக்கக்கூடிய எந்த உணவுப் பொருள் நம்ம சாப்பிட்டாலும் நமக்கு வரக்கூடியது டிஎன்ஏ ப்ராப்ளம் அண்ட் கேன்சர் வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகளும் ரொம்ப அதிகமாக. இந்த ஒரு காரணத்துக்காண்டி தான் பல நாடுகளில் இந்த ஒரு விஷயத்தை தடை பண்ணி வச்சுருக்கிறாங்க. அடுத்து இங்கில் கலந்துருக்கக்கூடிய அந்த லெட், கேட்மியம், குரோமியம் இதெல்லாம் இருக்கிறதுனால அந்த உணவை நம்ம சாப்பிடும்போது நமக்கு என்ன பிரச்சனை வரும் அப்படின்னா நமக்கு நரம்பு மண்டல பாதிப்பு, அது மட்டும் இல்லை குழந்தைகள் இதை சாப்பிட்டாங்கன்னா மூளை வளர்ச்சி கூட குறையிறதுக்குள்ள வாய்ப்புகளும் அதிகமாகவே இருக்குது. ப்ளஸ் ரத்த சோகையும் வருமா. அடுத்து கேட்மியம், குரோமியம் இதெல்லாம் அந்த இங்கில் கலந்துருக்கிறதுனால அதை நம்ம சாப்பிடும்போது ஹார்ட் ப்ராப்ளம், கிட்னியில் பிரச்சனை, அதுவும் சின்ன பிள்ளைங்க அதிகமாக சாப்பிட்டாங்கன்னா அவங்க உடம்புல நச்சுக்கள் அதிகமாகி உடம்பு ரொம்ப பலவீனமாகுமா. இதெல்லாம் ஒரே நாளில் நடக்காது, மெல்ல மெல்ல நடக்குமா, மெல்ல மெல்ல உடம்பை இது பாதிக்குமா. அடுத்து இதில் இருக்கக்கூடிய பாலிசைக்ளிக் அரோமேட்டிக் ஹைட்ரோ கார்பன்ஸ் இது எந்த இடத்துல உருவாகும் அப்படின்னா இப்போ ஒரு இடத்துல ஃபயர் ஆகி தீ பிடிச்சிட்டு இருக்குன்னு வைங்களேன், அந்த தீ பிடிக்கிற இடத்துல இது உருவாகும் அந்த பாலிசைக்ளிக் ஹைட்ரோ கார்பன்ஸ் அப்படிங்கிறது. இது கலந்துருக்கக்கூடிய இங்கில் நம்ம சாப்பாடு வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா உடம்புக்கு ரொம்ப ரொம்ப டேஞ்சர், இருக்கிறதுலே ஒரு மோசமான டேஞ்சருங்கிறது இதுதான். எதனால் அப்படின்னா இதை உடம்பால் வெளியேற்றவே முடியாது, இது உடம்புக்குள்ளே தங்கிக்கிடுமா, இது உடம்புக்கு ரொம்ப பிரச்சனையாக இருக்கும். அது மட்டும் இல்லைங்க, இந்த உணவை சூடாக நம்ம சாப்பிடும்போது தலை சுற்றல், வாந்தி, மயக்கம், ஒரு மாதிரி செரிக்காத ஒரு உணர்வு மாதிரி வரும் பார்த்தீங்களா, அந்த மாதிரியான ஒரு உணர்வு, தோல் அலர்ஜி கூட வரதுக்குண்டான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குதான். இதெல்லாம் குறுகிய கால பாதிப்புகள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஆனால் இதில் நீண்ட கால பாதிப்புகள்னு இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு லிவரில் பெரிய பிரச்சனையாகும். அடுத்து கல்லீரல் தன்னோட அந்த டிடாக்ஸ் பண்ணுற அந்த திறனை குறைச்சி விட்ருமா. அது மட்டும் இல்லை, நோய் எதிர்ப்பு சக்தியும் குறைச்சி விட்ருமா. புற்றுநோய் வர்றதுக்குண்டான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக. இதை தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் என்னோட ஒரு சின்ன அட்வைஸ் என்னென்னா, நியூஸ் பேப்பரில் வச்சுருக்கக்கூடிய எந்த ஒரு பொருளையும் சாப்பிடாதீங்க. அதுலேயும் குறிப்பாக இந்த பரோட்டா, போண்டா, வடை, பஜ்ஜி இந்த மாதிரி ஆயிலி ஐட்டம்ஸ் எல்லாம் பேப்பரில் மடித்து வச்சு கொடுத்தாங்கன்னா அதை சாப்பிடாதீங்க. பதிலாக எதில் வச்சு சாப்பிடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வழக்கமாக யூஸ் பண்ணுறது தான் பனானா லீஃப். அடுத்து இந்த பாக்கு மர தட்டு ஒன்று ஒரு இது மாதிரி இருக்கும், பார்த்துருப்பீங்க, அந்த தட்டில் வச்சு சாப்பிட்லாம். அப்படி இல்லைன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், இது 3 ஓகேவான ஒன்று. இதிலே எப்போவுமே சாப்பிடுங்க. இது என்னோட ஸ்மால் அட்வைஸ். சொன்னது புரிஞ்சதாடா மச்சான். அப்படியே நம்ம ஏன் வாழை இலையில் சாப்பிட்ணும், அப்படி சாப்பிட்றதுனால கிடைக்கக்கூடிய பலன்கள் என்ன, ஏன் குளிச்சுட்டு சாப்பிட்ணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தெளிவாக போட்டிருக்கேன். பார்க்காதவங்க பார்த்து தெரிஞ்சுக்கங்க.